தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்றென்றும் தனித்து நிற்போம் என்று அறிவித்தார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி. என்றென்றும் தனித்து நிற்போம் என்று அறிவித்தார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேர்தலுக்கு முன்பு தனித்து போட்டியிட்ட விஜய் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன. அவர்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளார். தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றும் தனித்து நிற்போம் என்று அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக காலை அறிவித்தது. மாலையில் தாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவித்தது. தற்போது என்றென்றும் தனித்து நிற்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சிகளால் தனித்து நிற்க முடியும் என்று அறிவித்துள்ளார். இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியானது, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது தமிழக வெற்றிக் கழக அரசை எதிர்த்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வேறு நடத்துகிறது. அதாவது விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று போராட்டம் வேறு நடத்துகிறது. தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு தருகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வேற நடத்துகிறது. மேலும் என்றென்றும் தனித்து போட்டியிடுவோம் என்று அறிவித்துள்ளார். இது ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அரசியல் குளத்தில் குட்டையை குழப்புகின்றதா கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கேள்வியை எழுப்புகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தயவுடன் ஆட்சி நடத்துவது மிகவும் கேவலமான ஒரு செயலாகும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சுய லாபத்துக்காக எந்த நேரத்திலும் ஆட்சியை கவிழ்க்கும். ஆக கம்யூனிஸ்ட் கட்சி தயவு இல்லாமல் ஆட்சி நடத்துவதுதான் சிறந்தது. தமிழக வெற்றிக் கழகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.